السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய இந்த சிறப்பான இந்த ஒன்றுகூடல் புனிதம் நிறைந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்திலே நாம் நினைவு கூறப்பட வேண்டிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த திருத்தோழர் சித்தியத்துல் அக்பர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு மிகுந்த நினைவு நாட்களை சுமந்த மாதம் ஜமாதுல் ஆஹிர் மாதம். அதனால சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய அருள்வரை குர்ஆன் ஷரீஃபின் ஒளியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஒரு மகுடத்தில் மரியாதைக்குரிய ஹாஜி முகமது மாரூக் காக்கா அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். முன்னதாக சிங்கப்பூரில் ஹாஜா ஃபாத்திமா மஸ்ஜிதில் இமாமாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா முகமது ரஃபீக் பிலாலி ஹதரத் அவர்கள் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபினுடைய சில வசனங்களை ஓதி இந்த மஜ்லிஸை துவக்கி வைப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها وولعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة بعد الصدق الذي كانوا يوعدون صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما تفسيرا. يا أيها الإخوة المؤمنون சங்கைக்கும் கணித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளக்கும் கருணையினாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டும் இப்படி என்னுடைய நண்பர் சதகலி அவர்கள் இந்த ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்தி நாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அவருடைய நண்பர்களை பற்றியும் பேசுவதற்கும் சில கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கும் தொற்றி செய்திருக்கிறான். மீண்டும் மீண்டும் புகழனைக்கும் அல்லாஹ்வுக்கு தான். ஹதரத் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மாதம் ஜமாத்துல் ஆஹிர். இந்த ஜமாத்துல் ஆஹிரை நினைவு கூறத்தக்க ஒரு பெரிய சிறப்புக்குரியவர் யாருன்னு தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரம், அவர்கள் யார், அவருடைய வாழ்ந்த காலத்துடைய நிறைய செய்திகள் நாம் எல்லாரும் அறிந்துதான் இருக்கிறோம். பொதுவாக எத்தனையோ மேடைகளில் எத்தனையோ சபைகளில் அவர்களை பற்றி நினைவு கூறப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்று நாம் பார்க்க போவது திருமறை குர்ஆன். இந்திய நபிமார்கள் எத்தனையோ நபிமார்கள் சரித்திரங்கள்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அந்த நபிமார்களுடைய தோழர்கள் அவர்கள் வாழ்ந்தவர்களுடைய செய்தி ஏதோ ஒன்று ரெண்டு செய்தி அங்கங்கே வரும். ஆனால் முழுமையாக பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல திருமறை குர்ஆன்ல
அதற்கு நாம் குர்பக்கு சித்திகரில்லா அவர்களை மிகவும் கண்ணியப்படுத்தி மிகவும் சிறப்பாக அவர்களை உயர்த்தி வைத்து பறைசாற்றி இருக்கிறார். அதில் உள்ள சில குறிப்பிட்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த சில நேரம் நாம் அதை கலந்து பேசிக்கொள்வோம். குறிப்பாக சொல்வதன் நோக்கம் செய்திகளை சொல்வது மட்டுமல்ல, அந்த செய்திக்கு ஊடாக இருக்கக்கூடிய படிப்பினையை குரானை பார்க்குறோம், தர்ஜுமா பார்க்குறோம், அப்படியே வாசி கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குள்ள உள்ள செய்தி என்ன, அதைத்தான் அல்லாஹ் நம்மளிடம் எதிர்பார்க்கிறோம். குரானை ஓதுன அதுக்குள்ள தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், அப்பலாயத்தை தப்புற குரான் அம்மாலா அப்படின்னு அப்பாலா நீங்கள் அந்த குரானை ஆய்ந்து சொல்ல வேண்டாமா, உங்கள் மனசில் நான் கூட்டா போட்டு வச்சிருக்கேன். அப்போ குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற செய்திகளை, அந்த செய்திகளை தர்ஜுமா தஃசீர் பார்க்குற அளவு இருக்காமல் இருந்து அதற்கு மேல் அதை ஆய்ந்து உணர வேண்டும். ஆய்வாளர்களுடைய ஆய்வு அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லும் பொழுதுதான் நமக்கு இன்னும் பல ஆமியங்களும் நமக்கு வாழ்க்கைக்குள்ள பாடங்களும் படிப்பினைகளும் அதில் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்ஷால்லா இப்பொழுது செய்யலாம். அபூபக்கர் சித்திக் தான் நான் அவருடைய மாதமாக இருக்கிறதுனால அவர்களை பற்றி சில செய்திகளை மட்டும் இன்ஷால்லா பார்க்கணும். ஒரு தடவை ஒரு சபையில் வந்து எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 360 வகையான நற்குணங்களை வைத்திருக்கான். மனிதனுக்கு 360 வகையான நற்குணங்கள் இருக்குன்னு சொன்னேன். சரி, அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், உங்களுடைய உம்மத்தில் இந்த 360 நற்குணம் உள்ள ஆள் இருக்கிறாரா, இப்போ இருக்கிற ஆள் எதிர்காலத்தில் வருவாரா என்ற அடிப்படையில் கேட்குறாங்க. நாயம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஆம் இருக்கிறார்கள், அவர்கள் யாரும் இல்லை, அபூபக்கர் நீங்கள் தான் அந்த 360 நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் என்று தன்னுடைய நண்பரை பற்றி மிக புகழ்ந்து சிறப்பித்தான் கூறினார்கள். அந்த 360 நற்குணத்தில் மிக சிறப்பான ஒரு நற்குணத்தில் ஒன்று அவருக்கு இருந்தது அடிமை விடுதலை. அடிமைகளை அதிகமாக செலவு பண்ணி விடுதலை பண்ணான், செல்வத்தை எல்லாம் செலவழிச்சாங்க. அதிலையும் குறிப்பாக ஒரே நேரத்தில் 7 அடிமைகளை விடுதலை செய்திருந்தார்கள். 7 பேர். அதில் ஒரு ஆள் செய்யணும் பிலால் இல்லாத அனுபவங்களும் இருந்தாங்க. இப்படி 7 அடிமைகளையும் அவர்கள் விடுதலை செய்ததற்கான பெரும் பொருளை கொடுத்துருந்தாங்க. இப்போ அவருடைய தந்தை அபு குஹாஃபா மிஸ்ஸாக தலோட அவங்க சொன்னாங்க, நானே இத்தனை வரையும் விடுதலை பண்ணிடல, எல்லாம் எதுக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த குறைசிகளை எதிர்க்கிறதுக்காகத்தானே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னொரு ரிவாய்க்கு முன்னாடி அவங்களே இந்த யோசனையை சொன்னாங்களாம், இந்த நோஞ்சான அடிமைகளாக விடுதலை பண்ணுறீங்கள, நல்ல ஸ்ட்ராங்கான அடிமைகளை விடுதலை பண்ணால் ஒரு படையை ஏற்படுத்தி உங்களை எதிர்க்கிறாங்களா குறைசிகள், அவங்களோட நீங்கள் சண்டை பிடிக்கலாமே என்று யோசனை சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 யோசனையுமே சரி, அபூபக்கர் சித்திக்காக செய்யக்கூடிய அந்த காரியத்தை வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்தமாக இருக்கா இல்லையா? ஒரு தர்ம காரியம், ஒரு அடிமை விடுதலைக்கு செலவழிச்சாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்காக செய்யும் இல்லையா? அப்போ இங்கே ஒரு காரணத்தை கற்பிக்கிறார்கள், நீ வந்து இந்த மாதிரி செய்கிறதுலாம் ஒரு படத்திரட்டுறதுக்காக என்று ஒரு காரணத்தை கற்பிக்கிறார். நீங்கள் இந்த காலத்திலேயே யாராவது ஒரு தர்மம் பண்ணால் அதை கொச்சைப்படுத்த இருக்கிறாங்களா இல்லையா? தெரியாது, எப்படியா அதுக்காகத்தான் செய்யலாம், எப்படியா இதுக்காகத்தான் செய்யலாம், சுயலாபத்துக்காக செய்யலாம் சொல்கிறாங்க, சொல்லப்படுதா இல்லையா? இங்கே தந்தையே சொல்கிறார். அப்படி தந்தை சொல்றதுனால சித்திக் நாயகன் இன்னும் பதில் சொல்லலை. நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் போகிறாங்க. அவங்க சேர்றாங்க. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து விட்டார். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லதி அதாவது சூரா லைலுடைய வசனம், அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா வமா யஹதி இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்ல பிஜிலா வஜி ரப்பில் ஆலா வல சௌஃப யர்லா என்ற வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், சித்திக் நாயகத்துக்கு வக்காலத்து வாங்குறான். அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, அவர் வித்தவர் என்றால் தன் செல்வத்தை செலவழிச்சாரு. யாருக்காக? எதுக்காக? ஒரு ஜக்காத்தாக, தன்னுடைய நப்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக, ஒரு தர்மத்துக்காக தான் ஒரு செலவு செய்திருக்கிறாரு. அல்லது யுக்தி மாலம் ஜக்கா மாறி அகந்தி அந்தம் நியமத்தின் துஜிசா. இப்போ சொன்னால காரணம், அந்த மாதிரி எந்த கூலியை எதிர்பார்த்தோ எந்த ஒரு காரணக்காரையும் எதிர்பார்த்தோ அவர் செய்யலை. சர்டிஃபிகேட் கொடுக்குற யாரு? அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு மனிதனை ஒரு ஆள் கொச்சைப்படுத்தினா இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இல்லைப்பா அவர் நல்லா ஆள், அவர் அதுக்காக செய்யலப்பா அப்படின்னு சொல்றது இருக்கு. இங்கே யார் சொல்கிறா? அல்லாஹ்வே சொல்கிறோம். அப்போ அவர் செய்தது எல்லாமே நிச்சயமாக அல்லது யுக்தி மாலஹு யதஸக்கா வமா யஹதி இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்ல பிஜிலா ரப்பிஹி ரப்பில் ஆகலாம். அல்லாஹ்வுடைய திருப்பத்தை நான்
அந்த ரப்புடைய திருமணத்துக்காக தான் அவர் செய்கிறாரு. பல சோப்பை விட்டு பக்கம் தரலாம். வெகு சீக்கிரத்தில் ரப்புடைய அந்த பொருத்தத்தை அவர் அடைந்து கொள்வார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே செய்த அபூபக்கர் சித்திக் அவருடைய அந்த தர்மத்துக்கு குர்ஆன் மூலமாகவே அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுப்பான். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இதே காரணத்தை கொண்டு சித்திக் நாயக் ஒரு நண்பர் இருந்தார். அவர் முஸ்லீம் கிடையாது. அவரும் சொன்னாரு, நண்பரை பார்த்து, நம்பரு இருக்கிற காசையெல்லாம் இதுக்கே செலவழிக்கிறீங்க, இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்திய ஒரு காலம் வரும் நீங்க நஷ்டப்பட்டு நிற்பிய அப்படின்ற ஒரு காலம் வரும் நீங்க நஷ்டப்பட்டு நிற்பிய அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் சித்திக் நாயக் பதில் சொல்றாரு. நம்முடைய தன்மை அப்படி பதில் சொல்றாரு. நேரா நாயம் சலாத்தோட தர்பாருக்கு போறாங்க. போய் சேர்றதுக்கு முன்னாலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்தவனது மல் அஸத் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நம்பர் இருந்தாரு, ஒரு காலம் வரும் இங்க நஷ்டப்பட்டு நிற்கன்னு சொன்னாரு. நம்ம சேர்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா எதா இருக்கிறான், மல் அஸத் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் இந்த சத்தியமாக மனிதன் பெரும் நஷ்டத்திலேயே இருக்கிறான். அதே சித்திகானவன் பயந்துடல. என்னப்பா இப்போதான் கூட இப்போ சொன்னாருங்க, அதே வசனமாக கொடுத்தெல்லாம் பேச்சல. ஏன் சித்திகானவனுக்கு தெரியும் யாருடைய மாணவர், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர் பொறுத்திருக்கிறார்கள். வசனம் நினைக்கிறது, நல்ல ஆசர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர் என்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னிலைப்படுத்தி இறக்கி வைக்கிறார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்திக் நாயக் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டாக வருகிறான்னு சொன்னால் குர்ஆன் மூலமாக சித்திக் நாயகத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறார் என்பது இந்த மாதிரியான வசனங்கள் மூலமாக தெரியும். இன்னைக்கு வல்லாசர் என்ற சூறா எவ்வளவு சிறப்பானது. பெருமக்கள் சொல்றாங்க, வல்லாசர் சூறாவுடைய தஃசீர் தான் முழு குர்ஆன். அந்த அளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு சூறா யார் போட்டா இருக்குது, அதில் அபூபக்கர் சித்திக் அவருக்கு போட்டாங்க. மூன்றாவது விஷயம், சித்திக் நாயகம் ஸல்லல்லாஹு அவருக்கு என்றிருந்த தான தர்மங்கள் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிடலாம். ரொம்ப உயர்வான அந்தஸ்தை உடையவர்கள். ஒரு இடம் அவங்களுக்கு 40,000 தினார் லாபம் கிடைச்சு. 40,000 தினார் எக்ஸ்ட்ரா லாபம் கூட இருக்கலாம். இந்த 40,000 தினார் கிடைச்ச உடனே யோசிக்கிறாங்க. என்ன யோசிச்சாங்க, ரியல் எஸ்டேட் வாங்கிடலாம், ஒரு பங்களா வாங்கிடலாம்னு யோசிக்கல. 40,000 தினார் லாபத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். உடனே இரவோடு இரவா என்ன பண்ணாங்க, ஒரு 10,000 தினாரத்தை தர்மம் பண்ணிட்டாங்க. இரவோடு இரவு 10,000 தினார். அடுத்த நாள் பார்த்தாங்க 30,000 தினார் இருக்குது, என்ன செய்யலாம், இன்னொரு 10,000 தினார் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க 20,000 தினார் நமக்கு எதுக்கு தேவை பண்ணவே இருக்கு, ரகசியமாக ஒரு 10,000 தினாரை செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இன்னும் 10,000 வச்சு என்ன செய்ய, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் நம்ம என்ன செய்யணும், அப்படியே அந்த இடத்துக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி உடனே அந்த 10,000 பகிரங்கமாக தர்மம் பண்ணி கொடுத்துட்டு நேராக நாயன் சலாக்கம் மந்திரிச்சு வர்றாங்க. எல்லா சூரா பக்கராவுடைய 175 வசனம், அல்லவீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அவர்கள் இத்தனை என்று சொன்னால் தன்னுடைய செல்வத்தை செலவழிப்பார்கள். இப்படி ரகசியமாக இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் செலவு செய்வார்கள். வலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, அல்லாஹ்விடம் இந்த நற்கூலி இருக்கிறது என்ற செய்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் மூலமாக இறக்கி வைத்திருக்கிறார். இதுவும் தர்மம் சம்பந்தப்பட்டது இல்லையா? இப்போ இந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னது என்ன காரணம், என்ன முக்கியமான ஒரு செய்தி. அது இப்போதான் முக்கியமான காரணத்துக்காக வருகிறோம். நான் ஆரம்பத்தில் சூறா லைலில் ஒரு வசனத்தை சொன்னேன், இப்போ சூறா பக்கராவில் ஒரு வசனம் சொல்லிக்கிறேன். இந்த ரெண்டு காரியத்தை செய்தவர் யாருன்னா சரி அவங்களுக்கு செஞ்சதில்லை காரணம். ஆரம்பத்தோட செய்தி என்னன்னா அடிமை விடுதலை, இங்கே உள்ள செய்தி என்னன்னா தர்மம் பண்றது இல்லையா? அடிமை விடுதலையும் தர்மம் பண்ணி பண்ணாங்க. ஆனால் இந்த ரெண்டு வசனத்துக்கு கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன அல்லாஹ் சொன்னா, அல்லவி யுக்தி மாலவு எத்த சக்கா. அல்லவி அவர் எத்தவர் என்றால் சிங்குலர் தான் நான் சொல்றேன், உரிமையில். அல்லட்டி என்றால் பெண்பாலா போயிடும் அல்லவி. ஆனா அதே சித்திக் நாயகம் தான் தர்மம் பண்ணது. அவர்கள் பொருட்டாலும் இந்த வசனம் இறந்து சொல்ற பக்கராவுடைய 174வது வசனம். அங்க அல்லாஹ் சொல்லுது அல்லவீன
யுன்ஃபிகூன அம்வாலஹும். அது எப்படி வரணும்? அல்லதி யுன்ஃபிகு அம்வாலஹும்னு வரணும். இங்கே சித்திக்கு நாயம் தான், அங்கே சித்திக்கு நாயம் தான். ஆனால் அங்கே ஓர்மையில் சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பன்மையில் செய்யலாம். காரணம் என்ன? இங்கெல்லாம் நம்ம படிப்பினிருக்கோம். இதை தான் ஆயிரத்தி சொல்லி பெரிய ஞானமானது நமக்கு சொல்கிறாங்க. நாம் வந்து தர்ஜுமா பார்க்குறோம், தப்சீரை பார்க்குறோம். ஞானமான மாரிபத்துடைய கூற்று என்ன? முதலான ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி போல ஞானமானது இதை ஆய்வு செய்கிறார். இதைத்தான் அல்லா தஆலா எதிர்பார்க்கிறோம். என்னுடைய வசனங்களை அப்படியே பார்த்துட்டு போயிடாது, அதை ஆய்வு செய்யும். ஃபலாய் ததப்பரும் குர்ஆன், அதனால அப்படி தான் உட்காந்துடா. இன்னொரு இடத்துல சொல்லலாம், ஃபலாய் ததப்பரும் குர்ஆன் அளவு காணி உண்டி கையிலாகி லவஜதுக்கு இஃப்தாஃபன் கதீரா. குர்ஆனை ஆய்ந்து வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் வந்திருந்தால் இது அதிக முரண்பாடுகள் இருக்கும். ஆராய்ச்சி பாருங்க, சிந்தித்துள்ளவர்கள் என்று சொல்கிறான். இன்னைக்கு தாழ்கிற ஆயாத்திலே பொறுமை தக்கரும் சிந்தித்துள்ளவர் மக்களுக்கு இது அத்தாட்சி இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து உணருங்க. அதனால சிந்தித்து உணர்வுங்கிறதுக்கு நம்மளா சிந்திச்சு விஷயம் விட்டுறக்கூடாது, ஆரம்பம் போயிடும். சிந்தனையாளர்களுடைய சிந்தனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம்மளோட படிப்பனையை அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பெருமக்கள் சொல்றாங்க, நீங்க செய்த காரியம் வந்து அடிமை விடுதலை. அது ஒரு தனிப்பட்ட காரியம். இந்த காலத்தால் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இங்க அல்லாஹ் தஆலா நினைக்கிறான், ஒருமையில் அவர்கள் செய்து சொன்ன அல்லாஹ் தஆலா தர்மத்துடைய விஷயத்துல சித்திக் நாயம் மட்டுமல்ல, சித்திக் நாயத்தை உட்படுத்தி கியாமத்தினால் வரக்கூடிய நாம உம்மத்தே ரசூலா இருக்கக்கூடிய நம்ம தர்மவான்கள் யாராக இருந்தாலும் இந்த சித்திக் நாயம் செய்த மாதிரி தர்மம் செய்வாரே. ஆனால் அவர்களுக்கு என்ன? வல்லவீன யுன்ஃபிகூன அம்மா பில்லைலி வன்னஹாரி சிலமானி பலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இத்தனை பேருக்கு அந்த நற்கூலி உண்டு, அவரை எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அந்த தர்மத்தின் பால் கொண்டுகிறான். இது ஒரு செய்தி. யார் தர்மம் பண்ணாலும் சித்திகளாக ஆரம்பித்தார்கள். நீங்க யார் இந்த மாதிரி தர்மம் செய்தாலும் உங்களுக்கு அல்லாஹ்விடம் வந்து நற்கூலி இருக்கிறது, நீங்கள் எந்த விதமான பயப்படவும் கவலைப்படவும் தேவையில்லை என்ற வாக்குறுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக இந்த முழு உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இங்க இன்னொரு கேள்வி வரும். என்ன கேள்வி? இதெல்லாம் சித்திகளாக ஒரு ஆள் தானே, அது எப்படி உம்மத்து? அதற்கும் ஆதாரம் குர்ஆன். குகையில் இருக்கிறாங்க. யார் இருந்தா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திகளாக இருந்தாங்க இல்லையா? அதற்கு முன்னால் அதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம் பிறனுடைய படை, ஒரு பக்கம் செங்கடல் இருக்குது. என்ன செய்வோம், எப்படி தப்பிப்போம் சொல்லும் பொழுது சித்திக் நாயகம் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட வாயிலிருந்து வந்து என்ன? இன்னமணிய ரப்பி, ரப்பு என்னோடு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல குகையில சித்திக் நாயகம் மட்டும்தான் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஒண்ணா. அப்ப சித்திக் நாயகம் கவலைப்படுறாங்க, புரிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிருப்பேன். அப்ப ரசூல் சாஹிப் என்ன செஞ்சாங்க? ராஜன் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். எல்லா முப்பத்திகள் எல்லா ஞானவான்கள் சொல்றாங்க. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி கொடுத்தது சித்திக் நாயகத்துக்கு மட்டுமல்ல, சித்திக் நாயகத்தின் மூலமாக உம்மத்தை ரசூலுல்லாஹி அனைவருக்கும் கேரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எல்லா மூமின்களோடு இருக்கிறான், அல்லாஹ் உம்மத்தை ரசூலோட இருக்கிறான் என்ற அந்த வாக்குறுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனம் மூலமாக தருகிறான் என்று சொல்றாங்க. அதற்கும் இன்னொரு ஆதாரத்தை சொல்லுகிறார்கள். சித்திக் நாயம் அவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு கேட்ட ஒரு கேள்வி மறுபும் கடந்த மசானத்தினுடைய பயானம் சொல்லி காமிச்சாங்க. சித்திக் நாயம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து தொழுகையை முடிக்கும் போது, தொழுகையை நிறைவேற்றும் போது ஒரு துவாவோட நிறைவேற்றிக்கணும், ஒரு துவாவை கட்டுத்தாங்க அப்படின்னு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த அத்தை யாரும் கடைசி உதாரணம் இன்னிய நலம் நச்சிய பொருள் கத்திரன் கதிரன் ராய் அகமியில் துணை இல்லை அந்த காலத்தில் மனத்திருத்தல் உனக்கு வரக்கூடிய ஒரு துவா இருக்கு. இந்த துவா என்ன சொல்றாங்க? யாரெல்லாம் நிச்சயமாக நான் என்னுடைய நப்சுக்கு பெரிய அளவு அதிகமான அளவு பாவம் செய்துட்டேன், நீ என்ன மன்னிச்சிரு, மன்னிக்கடா நஷ்டமாகிடுவேன்னு சொல்லி துவா செய்ய முடியுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த மசாலா சொல்றாங்க, நானும் எல்லா கிதாபும் தேடி பார்த்தேன், மறந்து கூட சேனா சித்திகளாக நாயகம் அவர்கள் செய்ததாக பெரும்பாவம் வேணும், சிறுபாவம் கூட ரெக்கார்ட் ஆகல, சிறுபாவம் கூட ரெக்கார்ட் ஆகல. அப்ப அப்பேற்பட்ட சித்திக் நாயகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்த துவா என்ன? நீ நான் என்னுடைய நப்சுக்கு பெரும்பாவம் செய்துட்டேன், அதிகமான முறையில் செய்துட்டேன்,
இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா ரசூல் சல்லாஹு மறுபடியும் சித்திகளாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்த துவாவாக அவ்வளவு சிறப்புக்குரியதாக இந்த உம்மத்துடைய அடையாளமாக சித்திகளாக இருந்தார். இந்த உம்மத்துடைய நபி தூதுவராக கண்மணி நாகம் சலாசி இருந்ததுன்னு சொன்னால் உம்மத்துடைய தலைவராக இருந்தவர்கள் செய்த அபுபக்கர் சித்திக் இல்லாத ஒரு வகுப்பறை இருக்குது. இந்த வகுப்பறையில் ஆசிரியர் வந்து இருக்கிற மாணவர்களே மானிட்டர் வந்து இருப்பாரா இல்லையா? அந்த மானிட்டருடைய அந்தஸ்தில் இருக்கிறவங்கலாம் செய்யலாம் அபுபக்கர் சித்திக் இல்லாத அந்த அளவு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு திருமறை குர்ஆன் மூலமாக அதிகமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் செய்யலாம் சித்திகளுடைய கண்ணியத்தின் சிறப்பையும் உயர்த்தி வைத்தார்கள். நமக்குள்ள அந்த வசனத்துடைய பாடம் என்னன்னு சொன்னால் நாமும் அந்த மாதிரி தான தர்மங்கள் அதிலே செய்தோம் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நற்கூலி வரும். அதுக்கு அஞ்சவும் மாட்டார். அதுக்கு ஆதாரமும் என்ன? அல்லாஹ் தஆலா நேரடி ஆதாரத்தை வைத்திருக்கலாம். என்ன ஆதாரம்? குர்ஆன்லேயே நிறைய இடத்துல இறைநேசர்களை பற்றி சொல்லும்போது இறைநேசம் சொல்லும்போது இன்னும் அவுலியா அல்லாஹும் சொல்லும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நற்கூலி உண்டு, அவர் எதுக்குள்ள கவலைப்பட மாட்டாருன்னு நான் சொல்கிறோம். இங்கே தர்மவான்களுக்கு அதையே சொல்கிறோம். அப்போ தர்மவானாக இருந்தாலும் சரி இறைநேச சிலவர்கள் தன்னுடைய நப்சை அர்ப்பணித்தவர்கள் 2 பேரும் ஒரே அந்தஸ்து என்பதை அல்லாஹ் சொன்னார். ஒன்று நப்சு மூலமாக அல்லாஹ் அர்ப்பணமாக்கி அல்லது உன் செல்வத்தை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாக்கி 2 பேரும் ஒரே ஒரு இதுதான் இப்படி பார்வையில் என்று அல்லாஹ் சொல்கிறோம். கீழக்கரையில் ஒரு பக்கம் பாருங்க தன் நப்சை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்த சதத்தில் காய்கறி அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதுக்கு நேர் ஏற்றப்பட யார் இருக்கிறார்? தன் செல்வத்தை அர்ப்பணித்த எல்லாம் சீதகாந்தி வல்ல சீதகாந்தி மறைக்காது அங்கே இருக்கிறாங்களா இல்லையா? 2 ஒரே அந்தஸ்து அல்லாஹ் தஆலா அங்கே கொடுத்து வைத்திருக்கிறார். பலகும் அஜ்ரும் இந்த ரப்பியும் பலாஹவுன் அலைஹிம் பலாஹும் யஹ்சனூன் என்ற அந்த அடிப்படையில் 2 வரைக்கும் வைத்திருக்கிறார் என்பது ஒரு செய்தியாக இருக்கு. 2வது செய்தி, இந்த தர்மம் பண்ணும்போது அல்லாஹ் தஆலா வந்து 40,000 தினாரையும் ஒரே டைம் தர்மம் பண்ணியிருக்காமா இல்லையா? அப்போ லௌகும் மவுக்குள்ள அல்லாஹ் தஆலா இதை வச்சு பதிவு செய்திருக்கலாம். எப்படி செலவாங்க? இரவுலும் பகல்லையும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் அதைத்தான் அல்லாஹ் தஆலா நடைமுறைப்படுத்தலாம். சித்திகளாக அது மாதிரி பண்ணுறாங்க. என்ன காரணம்? நமக்கு இதில் இன்னொரு பாடம் என்ன சொன்னால் ஒருவர் இரவில் பகிரங்கமாக தர்மம் செய்கிறாரு. நீங்கள் அவரை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். இன்னைக்கு கூட 4 பேர் தெரியுற மாதிரி காசு எடுத்துருவோம். பாரு செய்கிறோம் தர்மம் சமப்பட ரகசியமாக தர்மம் செய்யலாம் தெரியுமா கொடுக்குறோம் பார்வையாக கொடுக்குறது நீங்கள் கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அந்த அடியானுக்குள்ள விஷயம் ஏன்னா பகிரங்கமாக செய்திருக்கிறாங்க. பகல் நேரத்தையும் செய்திருக்கிறாங்க. இப்போ மறைவாக செய்தாலும் சரி, இரவு நேரத்தை செய்தாலும் சரி, பகல் நேரத்தை செய்தாலும் சரி, ரகசியமாக செய்தாலும் சரி, தர்மமான தர்மத்தை நீங்கள் விமர்சித்து விடாதீர்கள். அது உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் ஒருத்தர் பகிரமாக கொடுப்பாரு, ஒருத்தர் ரகசியமாக கொடுக்குறாரு. ரகசியமாக கொடுக்குறாரு சிறந்த ஒரு குழம்பும் பகிரங்கமாக கொடுத்தவர்களை காட்டி நீங்கள் பேசி விடாதீர்கள் என்ற பாடத்தையும் அந்த ஸ்மரணத்தலா சித்திகளாயன் மூலமாக வாங்கி இங்கே தந்திருக்கு. இது மட்டுமல்ல, இன்னும் நாயன் செல்லாவிலும் சித்திகளாயன் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சிறப்பித்திருக்கக்கூடிய இன்னொரு வருஷம் பெரியாருக்குரிய ஆளும் ஒன்று போது நான் 46 சூரா அஹ்காவுடைய 15வது வசனம். பொதுவாக பயானுக்காக முன்னாடி செய்யவே கிராத் வரும்போது நானே என்ன வசனம் முதல்ல சொல்லியிருக்கேன். ஏன் என்ன காரணம்னா துபாயில் வச்சு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு மீலாது சமயம் ஒரு பயான் அப்படி இந்த சின்ன பிள்ளைல கிராத் உதவ வைப்பாங்கல்ல, கிராத் உதவ வைக்கிறதுக்காக அவங்க சின்ன பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்க கங்காந்தைய மகன் வந்து கிராத் உதவான்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த மகளை கூப்பிட்டுல என்னம்மா உதவ போறா உங்களுக்குள்ள சொல்லுவாங்க பயிலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசான் வச்சு நான் லாகோட லாபத்தில் குர்ஆன் வசனம் தான், அது சிறப்புக்குரிய வசனம் தான். ஆனால் யாரை பயமத்தினில் ஆலமியை பற்றி பேச போகிறோம்? அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வந்து அருள்படி பேச போகிறோம். சூறாயிலே பயிலுள்ளிக்கு உமசத்துக்கு உமதா, அதாவது அல்லாஹ்வுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வசனம். புறம் பேசுகிறவனுக்கு நாசம் தாங்கிற வசனம். இது ரசூலுல்லாஹ் பேசுகிற திட்டமாக இருக்குமா? ஆனால் அந்த வசனம் வேணாம், வேற ஒன்றுங்க அல் அல்லாஹ் ஹதீஸ் காஷியன், இது அதை விட இதே தேவைப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நபா ஹதீஸ் அதை ஒரு மாதிரி சொல்லி கொடுக்கும். அதான் என்ன செய்யுது, இந்த பயானுக்கு வரும்போது அந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமாக இருக்கிற வசனத்தை ஓத சொல்லிடும். எந்த சீசனில் எந்த பழம் வருதோ அதான் நல்லா இருக்கணும். அதனால தான் அசரத்தவர்களை இந்த வசனத்தை ஓத சொல்லுவோம். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? பேரை சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறான். ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தை ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தார். அந்த குழந்தையை அவள் பெற்றதும் பால் கொடுத்ததும் மொத்தமாக 30 மாதங்கள் ஆகும். அந்த 30 மாதங்கள் அந்த பிறந்த குழந்தை
அதை நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆளாகி நாம் அதை வலுவை கொடுத்தோம், எல்லாம் தானே வளர்க்குறோம். வலுவை கொடுத்து எல்லாம் செய்து அந்த குழந்தை 40 வயதை அடைந்தது. அந்த 40 வயதை அடைந்த குழந்தை, அந்த குழந்தை பேர்ந்த குழந்தையாவே அந்த 40 அடைந்த மனிதர் துவா செய்கிறார். என்ன துவா செய்கிறாரு? ரப்பியா உசிகினியா நஷ்கர் நியமத்தை கல்லத்தியா நன்றாலைய வாழா வாழுதைய மன்னாம சாலிம் தல்லாவும் பாஸ்லேஹி ஃபி துர்ரியத்தி இன்னி தூக்கி இலக்கு இன்னி முஸ்லிம் என்று துவா செய்தது என்று லாஸ் பணத்தை வசனத்துக்கு பாவிச்சாங்க. யார் இந்த மனிதர் என்று சொன்னா, நான் 2-3 தஃபீர் படித்து பார்த்துட்டேன். எல்லாத்திலையும் சொல்லியிருக்கிறது சரி அபூபக்கர் சித்திக் அவர்கள் இறை தூதர் இல்லை. அப்போ தனியோட ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். அப்போ அவர்கள் சொன்னது கேட்ட துவாவை எல்லாம் திருமறை குரான் வசனமாகவே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அல்ல திருவரமே குரானாக வசனமாக பதிவு செய்த ஒரு துவாவை அவர்கள் வாயில் முறைப்படுத்தியிருக்கிறான். எவ்வளவு பெரிய நன்மையுமே துவாக ஒரு நன்மையான காரியத்தை யார் தூண்டுறாங்களோ, அந்த காரியத்தை வாழையடி வாழைய யாரெல்லாம் செய்கிறாங்களோ அதனுடைய ஒரு நன்மை யாருக்கு போகுது? யார் ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்களுக்கு போதா இல்லையா? இன்னைக்கு ஆஜரமையா பிள்ளைக்கு தண்ணி இல்லையான்னு ஓடலாம், கையெழுத்து போட்டோம். இன்னைக்கு கியாமத்து நாள் வரைக்கும் அந்த அம்மா செய்த தியாகத்தெல்லாம் பரிசீலனை கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை கோடான கோடி பேர் இந்த சப்பாவுக்கு மறுவாவுக்கு ஓடுறாங்களோ அது நன்மையில் ஒரு பங்கு யாருக்கு போகுது? ஏன்னா நீ ஆஜரமையா தொழிலாத்தான்னா போதா இல்லையா? இப்போ இந்த குரான்ல இந்த வசனத்தை பதிவு செய்துவிட்டார் என்று சொன்னால் இங்கே முக்கியமான ஒரு சுண்ணத்து வெளிப்படுகிறது. 40 வயதை அடைந்தவர்கள், ஆல்மோஸ்ட் எல்லாரும் 40 வயசுல வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 40 வயதை அடைந்தவர்கள் இந்த வசனத்தை துவாவை தினந்தோறும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முறையாவது உறுதியாக ஆக வேண்டும் என்பது ஒரு கட்டாய ஒரு கடமையாக போச்சா இல்லையா? அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் குரானை ஓதும் பொழுது இந்த வசனங்களை தாண்டி செல்லும் போது அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு இலக்கையும் கிடைக்கக்கூடிய நன்மையும் பங்கு யாருக்கு போகுது? இது அங்கே சிந்திக்கிறாங்களுடைய அந்த அக்கௌண்ட் போய் செஞ்சுட்டே இருக்கானா இல்லையா? ஆகவே நாமளும் 40 வயதை அடைந்ததுனால டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது இந்த வசனத்தை போக வேண்டும். நன்கலை யாரே நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த துபார்களுக்கான என்று நீ நன்றியோட எனக்கு செய்வாயாக, நீ புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல அமலை செய்வாயாக, என்னுடைய சந்ததிகளையும் தொழிலாளிகளாக முஸ்லிம்களாக ஆக்கியிருப்பாய் என்ற கருத்தையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான துவா. இந்த துவாவை எந்த தொழிலும் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் உதவித்தான் வந்துட்டு இருக்கிய, அப்படி இல்லாட்டாலும் கூட வரக்கூடிய காலங்களில் ஒரு வக்தாவது குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வக்தத்துடன் போகணும். ஒரு வக்தாவது துவாவை மறக்காமல் சொல்லுவது ஓதுவதற்கு எல்லாம் பணத்தில் நம்ம அனைவருக்கும் தகுதி செய்வாங்க. இப்போ இந்த வசனத்தில் இந்த இதை பதிவு செய்த கணக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு. என்ன விஷயம்னா, சரி உமர் இப்னு கத்தாப் இல்லாதவங்க அவருக்கு இருந்து நிறைய கவலையே இல்லை. கவலைன்னு சொல்ல முடியாது, அவருக்கு இருந்து ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு நல்ல மனா இருந்தாலும் சரி சித்திக்கு நாயத்தை முந்த முடியல அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஆதங்கம் அவங்க இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்த காரியமாக இருந்தாலும் சரி சித்திக்கு நாயம் முந்திக்கிறாங்க அப்படின்னு இவ்வளோ நாயம் சொன்னாங்க. உங்களில் குரான் எப்படி இறங்கியதோ அதே மாதிரி ஓதுவது யாருன்னு தெரியுதுன்னா அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஓதுறாங்க. குரான் எப்படி இறங்கிச்சபடி அதே கிராத்தில் ஓதுவர்கள் செய்தான். அப்துல் ரஹ்மான் பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று சொல்கிறாங்க. காலையில் பதில் துளிக்கு நேராக உமர் காத்து போயிட்டாங்க. போய் இந்த செய்தியை சொல்லுவோம்னு சொல்லி அவர் சந்திச்சு அஸ்ஸலாமு சொல்லிட்டு விஷயம் தெரியுமா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி குரான் எப்படி இறங்கிச்சோ அதே மாதிரி ஒரு நீங்கள் தானா அப்படின்னு சொன்னோன்னே இப்போன்னு சொல்லல சுருக்கு முன்னாலேயே அவங்க சிதிக்காக போயிட்டாங்க. எதை கேட்டாலும் அவங்க முந்திக்கிடுவாங்க. ஹக்கீகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சித்திக்கு நாயம் முந்திக்கிறதுன்னு சொல்ல முடியாது. எல்லாவும் அல்லாவுடைய ரசூல் சித்திக்கு நாயம் முந்த விடலை. அதான் உண்மை முந்த விடலை. எல்லா இடத்துலையும் நாயம் சொல்லாத தலைமை மாணவராக இருக்கக்கூடிய சித்திக்கு நாயத்தை எல்லா தலை கண்ணியப்படுத்தும். எப்படி இதில் உடல்னு சொல்லலாம்? எனக்கு இன்னொரு விஷயம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உமர் இல்லாதவரோட நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். சரி, நான் உமர் இப்னு கத்தாப் இல்லாதவா இன்னும் சொன்ன சொன்ன அந்த விஷயங்களை வசனங்களாக இறங்கிக்குது. பெண்கள் வந்து ஹிஜாப் பண்ணணும்னு சொன்னாங்க, வசனமாக இறங்கிச்சு. மகாமே இப்ராஹிமை வந்து துளுமணமாக ஆக்கிக் கொள்ளணும்னு சொன்னாங்க, வசனமாக இறங்கியது. இன்னொன்று
வந்து இந்த பாரக்கெல்லாம் அவங்க சொன்ன காலியத்தை படைப்பு வந்து அல்லா தாலா அப்படி திறந்து என்று ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுவே வசனமாக இறங்கியதுன்னா சொல்லுவாங்க. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல பிரகடனப்படுத்துறாங்க இஸ்லாம் இல்லையா? சித்திக் நாயகம் வந்து எத்தனாவது வயசுல? 38வது வயசு அப்பெல்லாம் வந்து 40வது வயசுல அங்கே துவா கேட்டுட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் நுபுவத் வந்து 2வது வருஷம் ரசூலுல்லாஹ் சித்திக் நாயகம் வாயிலிருந்து இந்த வசனம் வந்துருச்சு. குர்ஆன் பதிவு பண்ணிட்டாங்க, அல்லாஹ் பதிவு பண்ண வசனம் வந்துருச்சு. ஆனால் உமர் இல்லாத வயசுல இருந்தவங்க எப்ப? நுபுவத்துடைய 6வது வருஷம். நுபுவத்துடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 46வது வயசுலலாம் உமர் இல்லாதவங்க வந்து இஸ்லாம் தழுவுறாங்க. உமர் இல்லாதவங்க வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள் 40 அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் இறங்கிய வசனங்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் இல்லாத வசனங்கள் 2வது வருஷமே வெளியாகிடுச்சு. அந்த வசனங்கள் இறங்குற விஷயத்திலையும் சித்திக் நாயகத்தை உமர் இல்லாதவங்க முந்து விடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருந்ததும் இது ஒரு செய்தியாக. இன்னொரு செய்தி என்னன்னா, ரசூலும் விடலை, சித்திக் நாயகத்தை முந்த விடலை. பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். இப்போ எல்லாம் இங்கே வந்துருக்குது, இன்ஷா நாளைக்கு மீட் பண்ண போகிறோம். நான் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு முக்கியமான காரியத்துக்கு வந்து கொஞ்சம் தர்மத்துக்காக காசு தேவைப்படுது, எல்லாம் முடிஞ்சால் காசு நாளைக்கு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறேன். இவ்வளோ சொல்லலை, உதாரணம் சொல்கிறேன், காசு கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நீங்கள் வரும்போது நான் இந்த காசு உங்களுக்கு என்ன சொல்லுவேன்? அந்த நீங்கள் எவ்வளோ தெரிய, நீங்கள் எவ்வளோ தெரிய, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பேன். இந்த பையில் சோப்புன்னா எவ்வளோ இருக்குதுன்னு கேட்பேனா? இந்த சோப்பில் எவ்வளோ இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு என்ன தெரியும் வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ பொதுவாக வசூல் பண்ணும்போது நீ எவ்வளோ தருகிறா என்னன்னு சொல்லுவோம். உங்கள்கிட்ட எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு கேட்க மாட்டோம். அது அப்படினாமலாம் இல்லையா? அது வழக்கத்துக்கு மாறானதா இல்லையா? இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக எல்லாம் அவங்களுடைய செல்வத்தை தாங்கன்னு கேட்குறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் கொண்டுட்டு வர்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கணும்? நீங்கள் எவ்வளோ தருவீங்க? அபூபக்கரை நீங்கள் எவ்வளோ தருவீங்க? உமரை நீங்கள் எவ்வளோ தருவீங்க? உஸ்மானை நீங்கள் எவ்வளோ தருவீங்க? எல்லாத்தையும் அப்படி தானே கேட்கணும். அப்படி கேட்டிருந்தான்னு சொன்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு கொடுத்தது கூட ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவங்களுக்கு போயிருக்கும். உமர் ரலியல்லாஹு வந்து பாதி கொண்டு வந்தாங்க, செகண்ட் பிரைஸ் அவங்களுக்கு போயிருக்கும். சித்திக் நாயகம் வந்து அதை விட குறைவாக கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு பிரைஸ் 3வது போயிருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படினாமலா இப்படி கேட்குறாங்க, எதை விட்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வீட்டில் என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? அப்போ சரி, நான் உஸ்மான் அஃபான் சொல்கிறாங்க, நான் 3ல் ஒரு பங்கு 2 பங்கை குடிச்சிட்டு 1 பங்கை கொண்டு வந்துட்டேன். 1 பங்கை கொடுத்தா போதும். 1 பங்கை வந்து நம்ம சதக்காவை தர்மமாக கொடுக்குறது அது சிறப்புக்குரியது. அதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒரு இறையரசர் நடந்து போகிறார். நடந்து போகும்போது வானத்தை மேகத்திலிருந்து குரல் கேட்குது. இந்த மேகத்தை கட்டது போகுது, நீ போய் இன்னார் வீட்டு நிலத்தில் பெய்யின்னு. உடனே அந்த நிலத்துக்கு மேகம் போகுது. இந்த இறையரசர் பார்த்தாரு, என்னடா இது வானத்தை வந்து கட்டளை வருது அப்படின்னா யாருடைய நிலத்தில் வெய்ய போகுதோ அவர் ரொம்ப சிறப்புக்குரியவராக இருக்கணும், போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. மேகத்தோடய போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வயலில் பெய்ஞ்சோம்னா அந்த வயலுக்கு சொந்தக்காரர் போய் பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய செய்தியாக இருக்கணும், உங்களுக்காக எல்லாத்தாலும் மேகத்தை அனைத்து படையை பெய்யிருக்கிறாங்க, அப்படி என்ன அமல் செய்தியா நீங்கள் சொல்லும்போது, நான் ஒன்றும் அப்படிலாம் பெருசாக ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த வயலில் உளுந்த கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குல்ல, இதில் 3ல் 1 பங்கை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு பங்கு வந்து என் குடும்பத்துக்காக செலவழிக்கிறேன், இன்னொரு பங்கு நான் சதக்கா செய்து விடுகிறேன். அப்போ இதன் காரணமாக தான் உங்களுக்கு மழை பெய்து கொண்டே இருக்கும். என்னது தெரியுது? சக்காத்து தான் 2%. சதக்கா என்பது அதிகபட்சம் 33% கொடுப்பது மிக சிறப்புக்குரியது. மேக்சிமம் நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளை போகும்போது 103 மார்க் அனுப்புகிறோம். யாரையாவது 35 பார்க்கலாம் சொல்ல முடியுமா? நான் ஒரு பையன் சொன்ன 33% கொடுக்க முடியுமா? உங்களுக்கு கொடுங்க, கொடுக்காம இருங்க அதெல்லாம் சொல்லிட்டு அதனால வச்சுட்டாங்க. 33% கடை கொடுக்குறது சிறப்புக்குரியது. அதற்கு எல்லாத்தையும் கொடுக்குறது குடும்பத்தையும் இதில் விட்டுறக்கூடாது. நான் இந்த சாதுபடி அக்காசு இல்லாதான் அவருக்கு எனக்கு சொல்லலாம் போச்சு, மொத்தம் இருக்கணும்னு பயமாக போச்சு. அப்போ அவங்க எல்லாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போனாங்க. யார் சொல்ல தர்மத்தை எல்லாம் நான்